குட் நூன் வியூவர்ஸ். இன்றைக்கி என்ன பார்க்கலான்னா ஐ பெயின், மெட்ராஸ் ஐசைட் அண்ட் தென் ஐ ரிலேட்டடான எனி டைப் ஆஃப் டிஸார்டர். கண்ணில் கண் செவந்திருக்கு. ஸோ எனி டைப் ஆஃப் ஐ டிஸார்டருக்கு அக்குபஞ்சரில் சில புள்ளிகள் இருக்குது. அது ஒரு சில புள்ளிகளை இன்றைக்கி பார்க்கலாம். ஸோ அதில் முதன்மையாக இருக்கிற புள்ளி GB1. GB1 எங்கே இருக்குன்னா உங்களோட கண்ணின் வெளிப்புற விளிம்பு இருக்குது பார்த்தீங்களா, அவுட் சைடு எட்ஜில் இருக்கிறது தான் GB1. இங்கே இந்த பொம்மையில் பார்த்துக்கிட்டிங்கன்னா GB1 இங்கே இருக்குது. ஸோ திஸ் இஸ் த GB1. அனதர் ஒன் பாயிண்ட் என்ன பார்த்தா ST1. அது எங்கே இருக்குன்னா உங்களோட ஐஸுக்கு கீழே இருக்கிற போன் இருக்கும்ல, ஒரு சின்ன போன் இருக்கும், அதில் கீழே அந்த சென்டர் ரீஜன், அதுதான் ST1ன்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த ST1ல் அந்த ஒரு போனில் லைட்டாக ஒரு பள்ளம் மாதிரி இருக்கும், மைன்யூட் பள்ளம் மாதிரி இருக்கும், அதுதான் ST1. அதே மாதிரி அனதர் ஒன் பாயிண்ட் எபோவ் த ஐப்ரோ, சென்டர் ஆஃப் த ஐப்ரோங்கிறது அனதர் ஒன் பாயிண்ட். அது ஃபிஷ் வேஸ்ட் பாயிண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க, சென்டர் ஆஃப் த ஐப்ரோ. ஸோ இந்த அக்குபஞ்சர் புள்ளிகளை தொடர்ந்து அக்குப்ரெஷர் கிளாக் வைஸில் 3 டைம், ஆன்டி கிளாக் வைஸில் 3 டைம் பண்ணும்போது தொடர்ந்து பண்ணணும். ஒரு நாளைக்கு குறைஞ்சபட்சம் தொடர்ந்து காலையில் ஒரு புள்ளிக்கு 1 மினிட்னாலும் ஒவ்வொரு புள்ளிக்கும் 1 மினிட் அப்பப்போ பண்ணும்போது ஐ ரிலேட்டடான இஷ்யூஸ் சார்ட் அவுட் ஆகும். மெட்ராஸ் ஐயாக இருந்தாலும் இந்த மாதிரி புள்ளிகளை நம்ம தொடர்ந்து அக்குப்ரெஷர் பண்ணும்போது மெட்ராஸ் ஐ வித்தின் 2 டேஸில் ரெக்கவர் ஆயிரும். ஸோ அது அந்த பாயிண்ட் எங்கே இருக்குங்கிறது என்னோட கண்ணில் பார்ப்போம். ஸோ ஆல்ரெடி நான் ஒட்டியிருக்கேன், இது ப்ரெஸ் நீடில் ஒட்டியிருக்கேன். ஸோ அந்த பாயிண்ட் எங்கே இருக்குன்னா GB1ங்கிறது இங்கே தான் இருக்குங்க, GB1. ஸோ இந்த இடத்துல அக்குப்ரெஷர் ஆல்ரெடி ஒட்டியிருக்கேன். கிளாக் வைஸில் ஆன்டி கிளாக் வைஸில் ரொட்டேட் பண்ணணும். அதே மாதிரி ST1ங்கிறது இங்கே கீழே, அதாவது நம்மளோட போன் இங்கே இருக்குங்க, போன் இருக்கும். அந்த போனோட சென்டரில் பார்த்துக்கிட்டேன் ஒரு சின்னதாக ஒரு பள்ளம் மாதிரி இருக்கும். ஸோ இந்த இடத்துலையும் கிளாக் வைஸில் 3 டைம், ஆன்டி கிளாக் வைஸில் 3 டைம் தொடர்ந்து பண்ணும்போது, அதே மாதிரி மேலே ஃபிஷ் வேஸ்ட் பாயிண்ட், இது கொஞ்சம் நல்லா பெயின்ஃபுல்லாக இருக்கும். இந்த ப்ரெஸ் நீடில் ஓட்டும்போது பெயின்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் கையில் மசாஜ் பண்ணும்போது நல்லா அழுத்தம் கொடுத்து நல்லா பண்ணணும். இது மாதிரி பண்ணும்போது ஐ ரிலேட்டடான ப்ராப்ளம் எல்லாமே சார்ட் அவுட் ஆகும். மெட்ராஸ் ஐ, வாட் எவர் மேபி மெட்ராஸ் ஐசைட் ப்ராப்ளம், அண்ட் தென் கண் வீங்கியிருக்கு, கண் செவந்திருக்கு. ஸோ அந்த மாதிரி எந்த ஐ ரிலேட்டடான ப்ராப்ளத்துக்கும் அக்குபஞ்சரில் ஐக்கான பாயிண்ட்ஸ் நிறையவே இருக்குது. அது ஒரு சில பாயிண்ட்டு தான், இந்த 3 பாயிண்ட்டு நான் சொல்லியிருக்கேன். ஸோ இதில் தொடர்ந்து அக்குப்ரெஷர் பண்ணும்போது ஐ ப்ராப்ளம் எல்லாமே ரெக்கவர் ஆகும். வியூவர்ஸ், தேங்க்யூ.